சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர்கள் இன்னும் ஒரு சில மாதங்களில் கைது செய்யப்படுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். என்ன தகவல் என்பதை முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த 4 ஆண்டுகளாக மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களையோ நல்ல செயல்களையோ செய்ய மறுத்த ஸ்டாலின் அவர்கள் 5 நாட்கள் உடல்நலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அவருக்கு உடல்நலம் மீண்டும் சரியாக வேண்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என்று எடப்பாடி கூறியிருந்தார். ஆனால் அதோடு மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றொரு வார்த்தையையும் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட மக்கள் துன்பத்தில் இருந்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் அநியாயம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது தேர்தல் நெருங்கிவிட்டதன் காரணமாக மக்களிடம் எப்படியாவது கருணை ஓட்டுக்களை பெற்றுவிட வேண்டும் என்றும் தற்பொழுது புதிய நாடகத்தை போட்டுள்ளார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளார். இதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணிக்கு பயந்துதான் ஸ்டாலின் அவர்கள் நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார் என்றும் 2021 சட்டசபை தேர்தலின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் என்று அதே சமயத்தில் ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார். சுமார் 415 வாக்குறுதிகளை கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றிவிட்டாரா? ஒரே அணியில் தமிழ்நாடு என்று கூறி உங்களது வீட்டின் கதவை தட்டுவார்கள். ஆனால் 5 ரூபாய்க்கு திமுகவின் ஒட்டுமொத்த பிரச்சாரங்கள் வாக்குறுதிகள் அடங்கிய அந்த ஒட்டுமொத்த அறிக்கையையும் வரக்கூடிய திமுகவின் நிர்வாகிகளுக்கு காட்டுங்கள். இதில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளீர்கள் என்பதை நீங்கள் சொல்லிவிட்டால் உங்களது வாக்கு நான் போடுகிறேன் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வார்த்தையே மக்கள் தற்பொழுது திமுகவிடம் தெரிவிப்பதாகவும் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, திமுகவின் அமைச்சர்கள் செய்கின்ற ஊழல்கள் மற்றும் கிட்டத்தட்ட சட்டவிரோத பண பரிவர்த்தனை ஒட்டுமொத்தமாக கூண்டோடு சிறைக்கு செல்லக்கூடிய காலமும் வெகு விரைவில் கிடையாது. அதுவும் கூடிய விரைவில் நடக்கும் என்பதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி 2026 சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்று எடப்பாடி கூறுவது சரியா? அமைச்சர்கள் சிறைக்கு சென்றால் 14 ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்று கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.